Hi friends, welcome back to Nitya's channel. நான் உங்க நித்யா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கனவா ஃபிஷ் குழம்பு. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபிஷ்ஷை உங்கள் ஃபுட்டில் நீங்கள் ரெகுலராக ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பாடி பெயின், பேக் பெயின்லாம் கூட சரியாயிடும். இந்த ஃபிஷ்க்கு 2 நேம் இருக்குது. கனவான்னு சொல்லுவாங்க, கடம்பான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்குவாட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஒரு பேனில் 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவி நம்ம மட்டன் டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். பட்டை லவங்கம் ஃப்ளேவரோட ஒரு சூப்பரான மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வேகும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கனவா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மற்ற ஃபிஷ் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் நல்லா இதில் வேகணும். ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நான் தண்ணியே இதில் ஆட் பண்ணல பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷில் வந்து எவ்வளோ தண்ணி வெளியே வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிஷ் குழம்பு செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபிஷ் குழம்பு மாதிரி இருக்காது, மட்டன் குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி எனக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெடி ஆகிடும். நான் இந்த கிரேவியில் இன்னும் வாட்டரே ஆட் பண்ணல. இந்த ஃபிஷ்லேருந்து வந்த வாட்டர் தான் இது. இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். என்னடா தண்ணி இந்த கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா, அந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்மளுக்கு குழம்பு நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. நம்மளுக்கு குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணும்போது அந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு குழம்புல இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.